ரகுநாதன் இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த உயர்வுடைய வித்தியாசங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, எப்படி பாக்குறீங்க? வணக்கம்மா. 2021 இந்த மின்கட்டண உயர்வு வரும் பொழுதே ஆண்டிற்கு 6% அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஏற்றிக்கொள்ளலாம் என்று ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் பிரகாரம் இந்த ஆண்டு 4.83% உயர்வு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஏற்புடையதே அல்ல. இன்றைய காலகட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அனைவருமே 8 கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். முதல்ல கொடுத்த விலையேற்றத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை. நிலையான கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார். இந்த நேரத்துல இது ஒரு 35 காசு ஒரு யூனிட்டுக்கு ஏத்துறோம் அப்படின்றது மட்டுமா எடுத்துக்க முடியாது. அதாவது எவ்வளவு சுமைகளை ஏற்றினாலும் கடைசியில ஒரு மயில் இறகை வைக்கும் பொழுது எப்படி தராசு உடைந்து விடுமோ அதை போல தாங்க முடியாத ஒரு நிலையிலே, ஒரு கவலையிலே தொழில்கள் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த விலையேற்றம் கண்டிப்பாக ஏற்புடையதாக மக்கள் மத்தியில் இருக்காது. முக்கியமான பிரச்சனை என்ன? இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், சிறு குறு தொழில்கள் அழிந்து கொண்டிருப்பது, அதனை காப்பாற்றுவது, அவர்களை கைதூக்கி விடுவது, இவை அனைத்திற்குமே அடித்தளமாக இருப்பது நடைமுறை காஸ்டிங். இன்றைக்கு மின் கட்டண உயர்வு தமிழகத்திலே ஏற்றத்தை காணும் பொழுது இது நடைமுறையில ஏற்றுக்கொள்ள முடியலை. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆகட்டும், வாட்டர் டாக்ஸ் ஆகட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆகட்டும், எங்கு திரும்பினாலும் தொழில் நடத்துபவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இதை நம்ம வீட்டு எடுக்க போறோம்? ஒரு பக்கத்துல வட்டி விகிதங்கள் அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கத்துல கடனுடைய கெடுபிடி அதிகமா இருக்கு. இப்போ இந்த உயர்வு சொல்லியிருக்கிறதும் கூட இந்த குடியிருப்புக்கான அந்த உயர்வை விட அதிகமாக இந்த வணிக பயன்பாட்டிற்கான மின் கட்டணம் தான் அதிகமான உயர்வை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிறு குறு தொழில இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டது இது எலெக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மின் கட்டண உயர்வை பற்றி நாங்கள் இதை பற்றிய ஒரு சாதகமான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. அதை பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அசோசியேஷனை சேர்ந்தவர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டு இதை மாதிரி முதல்வர் எங்களை சந்தித்து பேச வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள். பத்திரிகையில் வந்த செய்தி அது. இந்த நேரத்திலே இந்த ஒரு விலையேற்றம், அதுவும் 1ஆம் தேதி ஜூலையிலிருந்தே இதை அறிமுகப்படுத்துவோம் அப்படின்றது ஏற்புடையதாக இருக்க முடியாது அல்லவா? இன்றைக்கு தேதி 15 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே இது அமலுக்கு வரும் அப்படின்றது திடீர்னு ஒரு ஷாக் மாதிரி தானே ஆகுது. அந்த ஷாக் மின் கட்டண உயர்வுனால வரக்கூடாது. இதனால என்ன குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு பார்க்கணும். இன்னும் நமக்கு வோல்டேஜ் பிளக்சுவேஷன் அப்படியே தானே இருக்கு. மின் கட்டணமோ மின் தடையோ அங்கங்க இருந்துகிட்டு தானே இருக்கு. சீரான மின் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அல்லது மாதத்திற்கு வசூலிக்கப்பட வேண்டும் என்பது தானே கோரிக்கையா இருந்தது. இன்னும் நம்ம 3 ஆண்டுகள் கழித்தும் கூட 2 மாதங்களுக்கு ஒரு முறை தானே கட்டிட்டு வரோம். முடியல. இட் இஸ் நாட் பாசிபிள். இதை நம்ம கவனிக்கணும், கொஞ்சம் உள்ள இதை யோசிக்கணும். இந்த விலையேற்றம் ஒரு பக்கத்துல நியாயமாகப்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல பாதிக்கப்படுபவர்களுக்கு இது பெரும் சுமையாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு மாதத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டை விட மின் கட்டணத்துக்காக செலுத்த வேண்டிய நிலையான கட்டணம் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் இதை இன்னும் இவர்கள் அரசுக்கும் நடைமுறையில் இருப்பவர்களுடைய திண்டாட்டத்திற்கும் இடைவெளி அதிகமாகிக்கிட்டே இருக்குன்றதுதான் நான் சொல்ல வர்றேன். இது தவறான ஒரு உதாரணமாக போய்கிட்டு இருக்கு. இந்த மின்கட்டண உயர்வு பெரிய அதிர்ச்சி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.